ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சந்தியா இங்கிலீஷ் கிளாஸ். அவள் தூங்கினாளா அல்லது அவள் தூங்கிவிட்டாளா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்போம்? டிட் ஷீ ஸ்லெப்ட் அப்படின்னு கேட்போமா, இல்லைன்னா டிட் ஷீ ஸ்லீப் அப்படின்னு கேட்போமா? இந்த ரெண்டு சென்டென்ஸில் எது கரெக்ட்? அவள் தூங்கிவிட்டாளா அல்லது அவள் தூங்கினாளா அப்படின்னு கேட்கறதுக்கு டிட் ஷீ ஸ்லீப் இதுதான் சரியான வாக்கியம். டிட் ஷீ ஸ்லெப்ட் அப்படிங்கிறது தவறான வாக்கியம். நம்ம ஆங்கிலம் பேச ஆரம்பிக்கிறப்ப பண்ற சில தவறுகள்ல இதுவும் ஒண்ணு. டிட் அப்படிங்கிறது அது ஒரு கடந்த காலத்தை குறிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. டூவோட கடந்த காலம் தான் டிட், ஓகேவா? ஸ்லீப் அதனுடைய கடந்த காலம் தான் ஸ்லெப்ட். ஏன் டிட் ஷீ ஸ்லெப்ட் அப்படிங்கிற வார்த்தை தப்பு அப்படின்னா, எப்பவுமே ஒரு வாக்கியத்துல ரெண்டு கடந்த கால சொற்கள் இருக்கக்கூடாது இல்லையா? டிட் அப்படிங்கிறதும் ஒரு கடந்த கால சொல்லுதான், ஸ்லெப்ட் அப்படிங்கிறதும் ஒரு கடந்த கால சொல்லுதான். அதாவது ஸ்லீப் அப்படிங்கிறது தான் நம்மளோட பேஸ் வேர்ப். பேஸ் வேர்ப் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான வினை சொல். அதனுடைய இறந்த காலம் தான் நம்ம ஸ்லெப்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஏற்கனவே நம்மளோட சென்டென்ஸ்ல அவள் தூங்கி விட்டாளா அப்படின்னு கேட்கறதுக்கு டிட் அப்படிங்கிற ஒரு இறந்த கால சொல் யூஸ் பண்றோம். அது கூடவே நம்ம மறுபடியும் ஒரு இறந்த கால சொல்லான ஸ்லெப்ட் அப்படிங்கிற வினை சொல்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரூல் என்ன அப்படின்னா, எப்பவுமே ஒரு வாக்கியத்துல ரெண்டு பாஸ்ட் டென்ஸ் இருக்கக்கூடாது. டிட் அப்படிங்கிறதும் ஒரு பாஸ்ட் டென்ஸ் தான், ஸ்லெப்ட் அப்படிங்கிறதும் ஒரு பாஸ்ட் டென்ஸ் தான். அதனால இந்த வாக்கியம் தவறு. ஒரு பாஸ்ட் டென்ஸ் வரப்ப நம்ம பேஸ் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். இதுதான் நம்மளோட ரூல். டிட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், ஷீ அப்படிங்கிறது நம்மளோட சப்ஜெக்ட், ஸ்லீப் அப்படிங்கிறது நம்மளோட பேஸ் வேர்ப். ஸோ நம்ம ஒரு பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறப்போ ஒரு பேஸ் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். அதனுடைய இறந்த கால சொல்லான ஸ்லெப்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணக்கூடாது. டிட் ஷீ ஸ்லீப் வெல் லாஸ்ட் நைட், அவள் நேற்று இரவு நன்றாக தூங்கினாளா. நன்றாக தூங்கினாளான்னு கேட்கறதுக்கு நம்ம ஸ்லீப் வெல் அப்படின்னு யூஸ் பண்றோம். ஸோ இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்களா, அவன் நல்லா தூங்கினாளா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம டிட் அப்படிங்கிற ஒரு பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். அது கூட ஸ்லீப் அப்படிங்கிற பேஸ் வேர்ப் தான் யூஸ் பண்றோம். ஸோ அடுத்த வாட்டி நீங்க பேசுறப்போ அவள் தூங்கிட்டாளா தூங்கினாளா அப்படின்னு கேட்குறப்ப டிட் ஷீ ஸ்லீப் அப்படின்னு தான் கேட்கணும். ஏன்னா நம்ம இங்கிலீஷ்ல பேசுறப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ எப்பவுமே ஒரு சென்டென்ஸ்ல ஒரு பாஸ்ட் டென்ஸ் தான் இருக்கணும். இதை ஞாபகம் வச்சு நீங்க இங்கிலீஷ்ல பேசுங்க. ஸோ ஓகே எவ்ரிவன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.